ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய மெயின்டெனன்ஸு ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான்டோடைய ரிவ்யூஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வரக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் எடுக்க போகிறோம்னா, ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த பிளான்ட்ல வந்து என்னென்ன பண்ணுவாங்க? அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷனிங் சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வரும். அந்த கமிஷனிங் ஃபேஸ் அந்த அந்த ஃபேஸில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க? அத வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அப்போ வந்து எப்படின்னா, இத வந்து 3 செக்மெண்ட்டா வந்து பிரிப்பாங்க. அதாவது ஒரு பிளான்ட்ட வந்து புதுசா போட போறாங்கன்னு வைங்களேன், அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியான்னு சொல்லி அந்த சைட்ட வந்து இது பண்ணுவாங்க. சைட்டு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய டிசைன்ஸு அது எல்லாமே வரும். அந்த டிசைன்ஸ் எல்லாமே போட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு அந்த பிளாட் பிளான்லாம் குடுத்துருவாங்க. அதுபடி உங்களுக்கு வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கும். இத வந்து அவங்க வந்து எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ப்ரீ கமிஷனிங் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கமிஷனிங் சொல்லுவாங்க. இந்த 3 பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்ட வந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அத வந்து ப ப்ராடக்ட் வந்து எடுக்கிறதுக்கு தகுந்த மாரி கொண்டு வரக்கூடியது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து அதில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு, அந்த மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன் சொல்றது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்ட வந்து புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்கன்னா, அதுக்கு வேண்டிய உள்ள அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியா, எந்த லேண்டுன்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துருவாங்க. அப்புறம் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட் பிளான் வரும். அந்த பிளாட் பிளான் வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. கிளையண்ட் யாருன்னு பார்க்கணும். கிளையண்ட் யாருன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வந்து எந்த கன்சல்டன்ட்க்கு குடுத்துருக்காங்களோ, அந்த கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிளாட் பிளான் குடுப்பாங்க. அது வந்து அப்ரூவல்டு பிளாட் பிளான் படி அந்தந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சைடுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்யூப்மென்ட் வந்து எரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டி வரும். ஓகேங்களா? இந்த எக்யூப்மென்ட் எரெக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்ல வந்து ஒரு அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸு எந்தெந்த இடத்துலலாம் எக்யூப்மெண்ட் வருதோ, அதோடைய பேஸ் ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கும். அந்த மாரி ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ற மாரி இருக்கும். சிவில்ல வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிராயிங்ஸ் வச்சு அத வந்து செக் பண்ற மாரி இருந்து, அதுக்கு வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி குடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட் வந்து எரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்யூப்மெண்ட் எரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அதாவது கிரெயின் மூவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேபர்ஸு எல்லாமே வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து எரெக்ஷன்ஸ் நடக்கும். இந்த எக்யூப்மெண்ட் எரெக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய இன்ஸ்பெக்ஷன் வரும். இன்ஸ்பெக்ஷன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணியிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து எரெக்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்குதா? அதோடைய டெஸ்ட் பாயிண்ட்ஸு, செக்லிஸ்ட் வந்து கரெக்ட்டா இருக்குதான்னு சொல்லிட்டு, நீங்க வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் குடுக்க வேண்டி வரும். இதே மாரி இது வந்து காலமா இருந்துச்சுன்னா, அதுக்குடைய வெர்டிகாலிட்டி செக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பம்பா இருந்துச்சுன்னா, அந்த ஃபவுண்டேஷன் போல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரேமோடைய லெவலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பேஸ் ஃப்ரேமுடைய 4 லெக்ல உள்ளது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அ அப்புறம் மோட்டார ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, அதில வந்து அ பம்பையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் போகும். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்சர் ஃபிக்ஸ் பண்ணும்போதும் அதோடைய பேஸ் ஃப்ரேமு, சப்போர்ட் எல்லாத்தையும் பக்காவா போட்டு, அதோடைய லெவல் செக் பண்ணிட்டு 0 வரணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் வச்சு செக் பண்ணுவோம். அதோடைய கோஆர்டினேஷன்லயும் 0 செட் வரணும். இந்த மாரி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா வந்து நம்ம வந்து இதில வந்து எரெக்ஷன் பண்ணிட்டே போவோம். இதில வந்து கம்ப்ரசர்ஸ் வரும், பம்பு வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சர்ஸ் வரும், காலம் வரும். இப்படி ஒவ்வொரு ஐட்டமா முடிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல்ஸ் வரும். அப்புறம் வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்லயும் இன்டர்னல்ஸ் வந்து எரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம், அதோடைய ஐடிபிஸ் அதாவது என்னென்ன டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அத வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணணும், எந்தெந்த இடத்துல வந்து ரிவ்யூ பண்ணணும் சொல்லிட்டு அவங்க வந்து ஐடிபி தருவாங்க. இன்டர்னல் டெஸ்ட் பிளானு. அது பேஸ் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதில மெக்கானிக்கலுக்கு வந்து மெயின்டனன்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்தெந்த ஹோல்டு பாயிண்ட்ஸ் வருதோ, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஆஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா,
அந்த எக்யூப்மெண்ட்ல என்னென்ன ஹோல்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்டர்னல்ஸ்ல வந்து செக் பண்ணதுக்கு என்னென்ன செக்லிஸ்ட் குடுத்துருக்காங்களோ, அந்த செக்லிஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த இன்டர்னல்ஸ வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது டீட்டெயில்டு வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். அது சப்மிட் பண்ணிட்டு சைன் காப்பி ஆயிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் போயிரும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் போகும். இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து பைப்பிங்ல வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்லேருந்து அடுத்த எக்யூப்மெண்ட் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைப்பிங் தான் நமக்கு மெயினான சோர்ஸு. அந்த பைப்பிங் வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அத வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த ஐசோமெட்ரிக்கு இல்லன்னா ஆஸ் பர் த பிஐஎன்டிஐடி படி பார்த்தீங்கன்னா, அந்த டிராயிங்ஸ் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா? ஐசோமெட்ரிக் படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எ எரெக்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சர்வீஸுக்கு தகுந்த மாரி வால்வ் இருக்கும். அந்த வால்வுடைய கோடு இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்ன ஷெட்யூல்னு சொல்லிட்டு பைப்பிங் இருக்கும். அப்புறம் வந்து மெட்டீரியல் என்ன போட்டிருக்காங்க சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பார்ட் நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து மெக்கானிக்கல் செக்கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லூப் செக்கிங் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பைப்லைன்ல வந்து சப்போர்ட்ஸ் இருக்கும். சப்போர்ட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்குதா? ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் என்னென்ன டைப் சப்போர்ட் வருது? இந்த சப்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிளியரன்ஸ் வைக்கணும்? சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்னுக்கும் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்போர்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். சப்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இத வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும். அப்போ ஹைட்ரோ டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, இப்போ லாஸ்ட்டா வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண போறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கல் செக்கப் முடிஞ்சுச்சுல்ல, அந்த மெக்கானிக்கல் செக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து அ ஓகே எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வரோம். இல்ல ஹைட்ரோ டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, அத பண்ணி முடிச்சுட்டு நம்மள்ட்ட ரீஇன்ஸ்பெக்ஷன் தருவாங்க. ரீஇன்ஸ்பெக்ஷன் தந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பஞ்ச் லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். இந்த பஞ்ச் லிஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதுல வந்து ஏ கேட்டகரி பஞ்ச் லிஸ்ட், பி கேட்டகரி பஞ்ச் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு வரும். இந்த ஏ கேட்டகரி பஞ்ச் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம வந்து அந்த இதில மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கணும். ஏ கேட்டகரி வந்து 0 இருந்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண முடியும். பி கேட்டகரி வந்து நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி வந்து அதில வந்து பஞ்ச் லிஸ்ட் போடுவோம். பஞ்ச் லிஸ்ட் போட்டு லூப் செக்கிங் முடியும். லூப் செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணிருவோம். ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பஞ்ச் பாயிண்ட் வந்து பி கேட்டகரிஸ் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜில வரும். எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஆயிரும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வெசல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அஸ் பர் த பிஐஎன்டிஐடி எல்லாம் வந்துரும். அப்போ பிஐஎன்டிஐடி செக்கர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராசஸ்லேருந்து வருவாங்க. அவங்க வந்து அஸ் பர் த பிஐஎன்டிஐடி படி எல்லாமே அந்தந்த இதில இருக்குதா? இன்ஸ்ட்ருமென்டேஷன்ல இருந்து, அவங்க வந்து எக்யூப்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸு, அப்புறம் எல்லாமே வந்து அவங்க வந்து அஸ் பர் பிஐஎன்டிஐடி வந்து இருக்கான்னு சொல்லிட்டு, பிஐஎன்டிஐடி செக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி முடிச்சு, அவங்க கிளியரன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் மெயின்டனன்ஸ்ல இருக்கக்கூடிய மெக்கானிக்கலுக்கு இது வந்து ஹேண்ட் ஓவர் ஆகுது. ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீ கமிஷனிங் ஸ்டேஜஸ்லாம் போவோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன். மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன்ல சொல்லும்போது, என்னென்ன பிளான்ட்க்கு தேவையான டாக்குமெண்ட் அண்ட் டிசைன்ஸ் இருக்கோ, அத ஃபைனலைஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி பிளான்ட்ட வந்து எரெக்ஷன் பண்ணுவாங்க. எரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் செக்கிங்ஸ் இருக்கும். இன்டர்னல் செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்னல் செக்கிங் யார் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள ரிப்போர்ட்ஸ் வந்து தனியா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ஐடிபி இப்போ எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த இதுக்குன்னு ஐடிபி வந்து நம்ம குடுப்பாங்க. அந்த ஐடிபி வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணி, அத சிக்னேச்சர் பண்ணி குடுக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்ன கேட்டகரி பஞ்ச் பாயிண்ட்ஸ் குடுத்துருக்குறோம், அது வந்து எவ்வளோ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, அதெல்லாம் எப்படி முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டன் ஜாயிண்ட்ஸ் இப்போ சில ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெல்டிங் வந்து அடிச்சுட்டு அந்த இடத்துல ஹைட்ரோடஸ் பண்ண முடியாது. அந்த மாரி ஜாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெல்டிங் அடிச்சுட்டு 100% ஆர்டி அடிப்போம். ஓகேங்களா? இந்த இது எல்லாமே கம்ப்ளீஷன் ஆயி, உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ்க்கு வந்து ஹேண்ட் ஓவர் குடுப்பாங்க. ஹேண்ட் ஓவர் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இந்த பிளான்ட்ட வந்து ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன்னா என்னங்கிறதுக்கான ஓரளவு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு,
இப்போ ஒரு கமிஷனிங் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் கம்ப்ளீஷனில் என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான் மெயின்டெனன்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பிளானில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் தருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ஹேண்ட் ஓவர்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து இதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டிய வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் சில வெசல்ஸ் வந்து வெளியே வந்து ஃபேப்ரிகேட் பண்ண கொடுத்துருப்போம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா நாசில் ஓரியன்டேஷன்லாம் வரும். அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோரில் கிளியர் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்வாய்ஸ் வந்து இதாகும். அதனால அந்த ஸ்டோரில் வந்தோடனே இன்ஸ்பெக்ஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஜிஆர்என் நோட்டு கொடுத்து ஜிஆர்என் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் வந்து வரும். இது நம்மளுக்கு வந்து புது பிளான்ட்னால உங்களுக்கு வந்து கமிஷனிங் ஸ்பேரு, கேபிட்டல் ஸ்பேர்னு சொல்லிட்டு தனியாக வரும். அதில் கமிஷனிங் ஸ்பேர் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் ஸ்பேர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேர் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் பிளான்ல இருக்கக்கூடிய பார்ட் நம்பரும் இதுவும் மேட்ச் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான் மெயின்டெனன்ஸில் வந்து ஒன் பை ஒன்னாகவே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பிக்சரு. இதில் வந்து அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன் வந்து சொல்கிறது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த தகவல் வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.